செந்தில் பாலாஜி தேடிட்டு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்காங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய செய்தி. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போகிறாங்க. இந்த ஆட்சி கவிழுன்னு போயிட்டு இருந்துச்சுல, இவங்க எல்லாமே கரூர் கேங், கரூர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு நேரடியாக தொடர்பில் இருக்கவங்க, செந்தில் பாலாஜியுடைய தம்பிக்கும் தொடர்பில் இருக்கவங்க. 35 கோடி டு 50 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவர் வேணான்னு சொன்ன பிறகு அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் மிரட்டினாங்க அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் அதே மாதிரி ஒரு 10 எம்எல்ஏக்கள் சொல்கிறாங்க, அதில் இன்க்ளூடிங் ஒரு அமைச்சர்னு சொல்கிறாங்க. 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் வந்து கரூர் போகிறார். அவங்களோட நோக்கமே அதான். 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகணும். அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் ஆதவ அர்ஜுனா பேசுனது, எங்களுக்கு கரூருக்கு ஒரு கணக்கு வழக்கு இருக்குது கரூரில். கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையிலே செந்தில் பாலாஜி நெருக்கமானவர்களா, செந்தில் பாலாஜி தம்பியா? செந்தில் பாலாஜி தம்பிக்கு நெருக்கமானவர்கள்ன்றாங்க. போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்களில் அவர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பிக்கு நெருக்கமானவர்கள். அது அவங்க கால் ஹிஸ்ட்ரி இருந்தது, ஷார்ட் ஹிஸ்ட்ரி இருந்தது, அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து ட்ரேசர் பண்ணி பிடிச்சிருக்கிறோங்கிறாங்க. இன்றைக்கி 2 பேரை பிடிச்சிருக்காங்க. அப்போ இது ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க்கு வந்து வேலை செஞ்சுருக்கு. இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு தான் அவங்க ஆரம்பத்தில் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் சார், எங்களை குதிரை பேரம் நடத்தீங்கன்ற ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி வச்சிங்க. நீங்கள் குதிரை பேரம் நடத்தினதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது, நாங்கள் அதை எடுத்து வெளியே விட்டால் என்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. குதிரை பேரம் நடத்த இவங்க தான் முக்கியமாக குதிரை பேரமே நடத்திருக்காங்களா? திமுக தான் நடத்தியிருக்கா? இல்லை, குதிரை பேரத்தை தாண்டி 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போயிட்டாங்களே, அது என்ன பேரம்? அது திமுக மேலே தாவேக்கா வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு ஊழல், ஒரே மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஊழல் தான். அதில் அமைச்சர்கள்னு எடுத்துக்கிட்டால் எல்லா அமைச்சர்களும் பேர் சொல்கிறாங்க. ஏவாவேல சொல்கிறாங்க, இங்கிட்டு கேஎன்ஆர் சொல்கிறாங்க, இங்கிட்டு செந்தில் பாலாஜி சொல்கிறாங்க, இங்கிட்ட சிவசங்கரன் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் விடாமல் எல்லா அமைச்சரையும் தூக்குறாங்க. அரசியல்வாதிகளுக்கு போடக்கூடிய ஊழல் வழக்குகளில் சில உள்நோக்கமும் இருக்கும், அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு பழி வாங்குற நோக்கமாகவும் இருக்கும். இப்போ தாவேக்கா புதுசு அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் விடாதீங்க, தோண்டி துருவெடுத்து எல்லாத்தையும் வழக்கு போட்டுட்ருக்காங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி போலீஸ் தெருவுக்கு தெரு தேடுது போல செந்தில் பாலாஜி தலைமறைவாயிட்டார் அப்படின்னு தொடர்ந்து எல்லாரும் சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி தலைமறைவானது உண்மையா? இந்த 35 கோடி பேரம் பேசப்பட்டது உண்மையா? இல்லை, அந்த சம்பவம் நம்ம பார்த்தோம், செய்தி என்னன்னு வந்துச்சுன்னு. இந்த ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு தான் முதல்ல கைது பண்ணுறாங்க. அவருக்கு வாக்குமூலம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் இப்போ காலையில் கூட ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம், இவங்க எல்லாமே கரூர் கேங், கரூர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு நேரடியாக தொடர்பில் இருக்கவங்க, செந்தில் பாலாஜியுடைய தம்பிக்கும் தொடர்பில் இருக்கவங்க, செந்தில் பாலாஜியோட ஆட்கள்னு அவங்க வந்து போகிறாங்க. இப்போ வரக்கூடிய தகவல்னு செந்தில் பாலாஜி தேடிக்கிட்டு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய செய்தி. இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போகிறாங்க. இந்த ஆட்சி கவிழுன்னு போயிட்டு இருந்துச்சுல, இன்றைக்கி கூட தோழர் சண்முகம் பேசியிருக்காரு, நீங்கள் இதை வச்சு தான் ஆட்சி கவிழுன்னு சொல்லிட்டுறீங்களா, இந்த வேலையில் இறங்கிட்டீங்களாங்கிற மாதிரி போன மாதம் வரைக்கும் தோழமையில் இருந்த கம்யூனிஸ்ட்டுகளே இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமீப காலமாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் பேசுவார், இந்த ஆட்சி வந்து டிசம்பரில் 3 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ அப்படின்னு போகிற இடத்துல பூரா பேசிகிட்டு இருந்தார். அதையும் நம்பி திமுக நிர்வாகிகள் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. டிசம்பரில் எலெக்ஷன் வந்துடும், நவம்பர் எலெக்ஷன் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 35 கோடி டு 50 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவர் வேணான்னு சொன்ன பிறகு அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் மிரட்டினாங்க அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் அதே மாதிரி ஒரு 10 எம்எல்ஏக்கள் சொல்கிறாங்க, அதில் இன்க்ளூடிங் ஒரு அமைச்சர்னு சொல்கிறாங்க. அதுதான் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் செயல்பட்டுருக்கு இந்த ஆட்சியை கோவிப்பதற்காக, ஒரு பெரிய நெட்வொர்க். ஆனால் இந்த ஆட்சியை கலைக்கணும்னு டே 1லேருந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த ஆட்சி உருவாயிடக்கூடாது, திமுக சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவோம், இல்லை திமுக சேர்ந்து திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு பிளானாக போகிறாங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு போகிறாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே வருது. இப்போ ஒரு உச்சபட்சமாக தன்னுடைய கூட்டணி இருந்த ஆட்களும் போயிட்டாங்க. இவரும் சும்மா இருக்க மாட்டாமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்பப்போ சீன் விட்டுகிட்டே இருக்கிறார் சட்டமன்றத்தில். அவங்களுக்கு பெரிய அளவில் அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகி போச்சு. 50 வருஷம் கட்சி, நாங்கள் எவ்வளோ 75 வருஷம் ஆட்சியில் இருந்த இது நமக்கு வந்து ஒரு பெரிய விடக்கூடாது அப்படின்னு அவங்களும் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. பல்வேறு முயற்சிகளை பண்ணுறாங்க. அதனுடைய ஒரு கடைசி கட்டமாக இந்த வேலையை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. 7-8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியை நெருங்கி வரணும். குறிப்பாக இன்றைக்கி அமைச்சர் ரகுபதி சொன்ன மாதிரி 10ஆம் தேதி
முதலமைச்சர் விஜய் வந்து கரூர் போகிறார். அவங்களோட நோக்கமே அதான். 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகணும். அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் ஆதவ அர்ஜுனா பேசினது. எங்களுக்கு கரூருக்கு ஒரு கணக்கு வழக்கு இருக்குது, கரூரில் பழைய கணக்கு வழக்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் போகணுங்கிற மாதிரி அவரும் பேசுகிறாரு. அப்போ ஏதோ நமக்கு தெரியுது ஒரு நடக்குது உள்ள. செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்காக அவங்க வந்து நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி அவருக்கு மேலே நிறைய வழக்குகள் இருக்குது, நமக்கு தெரியும். செந்தில் பாலாஜி மேலே போன அதிமுக ஆட்சி காலத்தில் போட்ட வழக்கு இருக்குது, அதுக்கு பிறகு உள்ள வழக்கு இருக்குது. போன ஆட்சி காலத்தில் அவர் ஜெயிலில் இருந்த இதெல்லாம் பார்த்தோம், நீடி கேஸ் நிறைய இருக்குதுலாம். இப்போ புதுசாக இந்த பணம் கொடுத்த வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கையும் அவங்க வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் சொல்லப்படுது. செந்தில் பாலாஜியை தேடிட்டு இருக்காங்கன்றது இன்னைக்கு காலையில் தான் வருது. உண்மையிலே அவர் தலைமறைவு ஆனாரா? ஏன்னா விஷயத்துக்கு பயப்படலைன்னா அவர் நேரம் வந்திருப்பார், வெளியே போயிட்டு ஏதாவது கொடுத்துருப்பாரு, நான் எங்கே ஓடி போனேன் தலைமறைவு ஆனேன்னு. அவர் ஏன் தலைமறைவு ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது பெயில் மூவ் பண்ணலாம், ஆன்டிசெப்டிக் பெயில் மூவ் பண்ணலாம், இல்லை வெளியிலேருந்து கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பிறகு வந்து வெளியில் பேசலாம்லாம் இருக்கலாம். இல்லை நான் எங்கே தலைமறைவு ஆகி போயிட்டேன்ட்டு ஒரு வீடியோ கூட போடலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் தெரியுது நமக்கு. அவரே சைலண்ட்டாக இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, திமுகவே சைலண்ட்டாக இருக்கு. ஏன் எதுக்குன்ற ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க பண்ணலன்னு வெளியே வந்து சொல்லியிருக்கணும். ரகுபதி அவர்கள் சொல்லும் போது பண்ணலைன்ற வார்த்தை வரமாட்டேது. திமுக வந்து ஆட்சியில் இருக்கிறப்பையும் சைலண்டாக தான் இருந்துச்சு. ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலே சைலண்ட் இல்லை, ஆட்சியில் இருக்கிறப்பையும் சைலண்டாக தான் இருந்தாங்க, இப்போயும் சைலண்டாக தான் இருக்காங்க. இன்றைக்கி இந்த எதிர்க்கட்சியாக திமுக இன்றைக்கி எத்தனையோ விஷயங்களை பேச வேண்டியது. கன்னியாகுமரியில் அந்த தாது எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சின்ன சிக்கல் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மற்ற இயக்கங்கள்லாம் பொது இயக்கங்கள்லாம் பேசுகிறாங்க, அரப்ப இயக்கங்கள்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் எடுத்து இவங்க பேச மாட்டாங்க. யாரோ ஒரு அமைச்சர் வந்து எப்போயோ போன ஒரு வீடியோவுக்கு மாணவர் அணி இறக்கி போராட்டம் பண்ணுவாங்க. மாணவர் அணி அமைச்சர்கள் போராட்டமே தனி போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ திமுக வந்து தப்பாக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு அமைச்சரை, முன்னாள் அமைச்சரை விட்டோ, முன்னாள் நிர்வாகியை விட்டோ ஒரு பேட்டி பண்ணி கொடுத்துட்டு உட்காந்துக்கலாம். இப்போ டிவிகேவினுடைய அஃபிஷியல் இதிலே போடுறாங்க, அவங்க இந்த தலைமையெல்லாம் வந்து வெளிநாட்டு ஓடிவிட்டாங்க, செந்தில் பாலாஜி தலைமறைவாயிட்டார் அப்படின்னு அவங்க வந்து ட்வீட் போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. திமுக அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் மாட்டுனா இப்போ 10ஆம் தேதிக்குள்ளே செந்தில் பாலாஜி தூக்குன்றதில் அவங்க குறியாக இருக்காங்க. மாட்டுனா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குமா? மாட்டுனா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அரசியல் கைதுகள்லாம் வந்து அது மாறி நடக்கிறது தான். ஆனால் அவர் ஏதாவது வாக்குமூலம் கொடுப்பாரா அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் மாட்டாத நபர் தான். இது வரைக்கும் மாட்டார். இடி கேஸ்லேயே வந்து டெல்லிக்கு போகாமையே இங்கேருந்து வந்தவர். அப்போ அவருக்கும் அரசியல் அந்த நுணுக்கம் சூட்சமெல்லாம் தெரியும். ஆனால் தாவேக்கா அரசை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் அவரை வந்து லாக் பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. செந்தில் பாலாஜியை லாக் பண்ணி நம்ம கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவரை உள்ளே வச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு பிளானாக இருக்குது. ஒரு அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் வந்து நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் வந்து பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த நியூஸ் அடுத்துன்னு போயிட்டே இருக்கு. கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையிலே செந்தில் பாலாஜி நெருக்கமானவர்களா, செந்தில் பாலாஜி தம்பியா? செந்தில் பாலாஜி தம்பிக்கு நெருக்கமானவர்கள்ன்றாங்க. போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்களில் அவர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பிக்கு நெருக்கமானவர்கள். அது அவங்க கால் ஹிஸ்ட்ரி இருந்தது, சார்ட் ஹிஸ்ட்ரி இருந்தது, அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து ட்ரேசர் பண்ணி பிடிச்சிருக்கிறோங்கிறாங்க. இன்றைக்கி 2 பேரை பிடிச்சிருக்காங்க. அப்போ இது ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க்கு வந்து வேலை செஞ்சுருக்கு இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு தான் அவங்க ஆரம்பத்தில் முயற்சி பண்ணுறாங்களே. இல்லைங்க, எத்தனை எம்எல்ஏ வாங்கினாலுமே அவங்களால கொண்டு வர முடியாது. எப்படி தாவே கலந்து எம்எல்ஏக்கள் வருவாங்கன்னு இவங்க ஃபஸ்ட் நினச்சாங்க. இல்லை, அது ஒரு முயற்சி தான், கடைசி கட்டமாக ஒரு முயற்சி தான். ஏன் திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணலையா? அப்போ ஒரு 20 எம்எல்ஏ வாங்குவோம், 10 எம்எல்ஏ வாங்குவோம், சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வருவோம், அதில் வந்து வீழ்த்திடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே தப்பான முயற்சிகள். அப்படி செய்கிற பட்சத்தில் நீங்கள் வெட்ட வெளிச்சமாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்படி ஒரு நிலைமை வந்து இவங்க ஆட்சி ஏதாவது குறுக்கு வழியில் பண்ணி குறுக்கு சாலை ஓட்டி ஆட்சியை கலைச்சிட்டாங்க, திரும்பி அவர் தான் வருவார். மீண்டும் தேர்தல் வைக்கிற போது மிகப்பெரிய வெற்றி பெற்று வருவாங்க. ஒரு 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று வருவாங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, திமுக அமைதியாக ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக செயல்படணும். அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை, குற்றச்சாட்டுகளை வெளியில் கொண்டு வரணும், போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அதை விட்டுட்டு பழைய வீடியோவுக்கு போராட்டம் பண்ணுறது, ஜென்சி மீட்டப் போடுறது, இந்த மாதிரியான தேவையில்லாத ஆணியாக தான் பிடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, தேவையில்லாத ஆணி தான். இது ஜென்சி மீட்டப் போட்டாப்புல யார் வந்துட போகிறா? கட்சி நிர்வாகி பசங்களை 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு ஜென்சி மீட்டப் போட்டோ வச்சுக்கிட்டு அங்கே அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அவன் யாரும் எடுத்து வீடியோ போடுறானுங்க, அவன் பார்த்தா அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், அவன் தனி ஒரு ஆளாக இருக்கான். அப்படிங்கும் போது அது வந்து ஒரு அதில் பேசுகிறக்கூடிய காமெடி. நாங்கள் வந்து சோஃபா மாடல் ஆச்சு, நாங்கள் இது நடத்துகிறோம் அப்படின்னு இவங்க வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க.
ஒரு திமுக எதிர்க்கட்சியாக பல வருடம் ஆரோக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி திமுக எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த கட்சி நிர்வாகிகள் பெருசாக இல்லை, ஒத்துழைப்பு இல்லை, தலைமைக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது, தலைமைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. 3-4 லேயர் வச்சுருக்காங்க. அந்த பழைய ஆட்களை தான் கூட வச்சுக்கிட்டு இவர்களை வச்சு மீண்டும் கட்சியை கட்டமைச்சிரும் நினச்சிக்கிட்டு திருப்பி தப்பான வேலையை பண்ணிவிட்டு ஜென்சியை வச்சு தான் ஜெயிச்சாங்கப்பா. அவள் பூரா ஜென்சியை பூரா முடிச்சிட்டோம், எல்லா ஊருக்கு மீட்டிங் போட்டு ஒரு பாட்டை போட்டு நம்மளும் டான்ஸ் ஆடுவோம், ஜெயிச்சிருவோம். எப்படி ஜெயிப்பீங்க? இல்லைங்க, நம்ம வந்து ஒயிட் ப்ளீச் பேண்ட் போட்டு தாங்க ஜெயிச்சாங்க. எல்லோரும் கலரை மாற்று, பேண்ட்டை மாற்று. இல்லைங்க, எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஆரம்பி. என்ன இது? அப்போ உங்களுக்கு தோல்விக்கான காரணம் இளைஞர்கள் யாரும் உள்ளே வரல, கட்சியில் உள்ளே வர்றதுக்கு எவனும் பயப்படுறான். ஏன்னா நீங்கள் வழி இல்லை, நீங்களே 50 வருஷமாக உட்காந்துருக்கீங்க. அப்படிங்கும் போது அதை கட்டமைக்க புதியவர்களுக்கான வாய்ப்பை கொடுங்க, புதியவர்களுக்கான பதவியை கொடுங்க. அவன் போய் 10 பேரை கூப்பிட்டு வருவான். ஒரு ஜென்சி கட்டமைப்பை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஜென்சியை ஒரு பதவியில் போடுங்க, ஒரு பகுதிக்கு ஒருத்தனை போடுங்க, அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க. ஒரு பகுதியினுடைய இளைஞர் அணியோ மாணவர் அணியிலோ நிர்வாகியை போடுங்க. அவன் 10 பேரை கூப்பிட்டு வருவான் கட்சிக்கு, ஃப்ரெண்ட்ஸை. அதுதானே கட்சியை வளர்க்குற முடியும். அதெல்லாம் கிடையாது. ஒரு மீட்டிங்கை போடு, 10 பேரை கூப்பிட்டு வா, ஒரு ட்ராமா போடு, ஒரு சட்டையர் பண்ணு, ஜென்சி மீட்டு முடிஞ்சிச்சு. நாங்கள் ஜென்சியாக மாறிட்டோம்னா என்னங்க இது? ஆக்கப்பூர்வமான அரசியல் அது. அதிகபட்சமாக அடுத்து புத்தக வெளியீட்டில் வைப்பாங்க பாருங்கள், ஜென்சியை கவர் பண்ணுவது எப்படி அப்படின்னு புத்தக வெளியீட்டில் அதுக்கு 10 பேரை கூட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு இந்த அவை புலவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 4 பேரை உட்கார வச்சுக்கிட்டு ஜென்சி அரசியல் கையில் எடுத்த தலைவரே, எங்களின் முதல்வரே, அவர் வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்கலாம். நீங்கள் தான் எங்களின் முதல்வர். என்னடா உங்களுக்கு தனி முதல்வர்? எந்த உலகத்திலேயே வாழ்கிறீங்க நீங்கள்? தப்பாக பண்ணி இந்த அவை புலவர்களை வச்சுக்கிட்டு கவி பாடிக்கிட்டு வந்து இப்போ கட்டுரைகள் எழுதிக்கிட்டு, அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஜென்சியை பற்றி புத்தகம் எழுதுவாங்க இல்லையான்னு பாருங்கள். மிக விரைவில் கூடிய சீக்கிரம் எழுதி தலைவர் தலைமையில் ஒரு பாராட்டு விழா ஜென்சி அரசியல் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். எப்படி புத்தகம் எழுதி கவர் பண்ண போகிறோம்? அவன் படிக்கவே மாட்டானையா? அவன் ரீல்ஸ் ஒரு நிமிஷம் ரீல்ஸ் கேட்குறவன்ட்டு நீ புத்தகம் போடுவியா? அப்போ இது எல்லாமே பழமைவாத கட்டமைப்பில் மூழ்கி போய் கிடக்கு. திமுக மூழ்கி செல்லரிச்சு போய் கிடக்கு. இல்லைனா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தோக்க போகிற தொகுதி கூட தெரியாமல் போய் நிற்பீங்களா நீங்கள்? இப்பயுமே நீங்கள் விழிச்சுக்கிறாமல் பழைய ஆட்களை வச்சுக்கிட்டு தான் அந்த கட்சியை தப்பாக பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை கலைக்கணும் அவங்க, அதான் அவங்களோட எப்படியாவது கலைச்சி விட்டு நம்ம வந்து உட்காந்துருவோம்ப்பா திருப்பி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஐடியாவாக இருக்குது. ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் சார், எங்களை குதிரை பேரம் நடத்தீங்கன்ற ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி வச்சிங்க. நீங்கள் குதிரை பேரம் நடத்தினதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது, நாங்கள் அதை எடுத்து வெளியே விட்டால் என்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. குதிரை பேரம் இவங்க தான் முக்கியமாக குதிரை பேரமே நடத்திருக்காங்களா? திமுக தான் நடத்தியிருக்கா? இல்லை, குதிரை பேரத்தை தாண்டி 2 கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போயிட்டாங்களே, அது என்ன பேரம்? அது குதிரை பேரம். நாங்கள் குதிரை பேரத்துக்கான கதை தெரியுமா உங்களுக்கு? குதிரை பேரம்ங்கிறது அந்த ஒரு காலத்தில் வந்து போர்க்காலத்தில் குதிரையை பயன்படுத்துவாங்க. அப்போ போர்க்காலத்தில் குதிரையை பயன்படுத்துகிறப்ப டிமாண்டாக இருக்குமா, குதிரை கிடைக்கிறது டிமாண்டாக இருக்குமா. அப்போ இந்த குதிரை வியாபாரிகள் இருக்காங்கல்ல, புரோக்கர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோவேரி கழுது இருக்குல்ல, அதுவும் குதிரை மாதிரி இருக்கும், குதிரை மாதிரி விற்றுருவாங்க. குதிரையை கழுதுன்னு விற்கிறது தான் குதிரை பேரம். அப்போ இங்கே வந்து 1க்கு 10 சொல்லி ஒரு விலையை ஒரு இல்லாத விற்கிறது தான் குதிரை பேரத்து. அதான் குதிரை பேரத்துக்கான ஒரு இது. ஆல்மோஸ்ட் ஒருத்தர்லாம் வந்து குதிரை பேரத்தினுடைய அடையாளமாக ஒருத்தர்லாம் இருந்தார், கயாராம் அப்படின்றவர் தான். ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து 10 கட்சிக்கு மாறினவர்லாம் 70 காலகட்டங்களில். அதுக்கு பிறகு தான் சட்டமே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். குதிரை பேரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறுகள் கதைக்கு அப்புறம் தான் கட்சி தாவல் சட்டம் நடந்து அதுக்கு பிறகு நிறையா இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இது வந்து என்ன பேரம்? திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போனது என்ன பேரம்? கட்சி பேரம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இவரையே முதலமைச்சராக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. யாரை? திருமாவளவனை. அவர் முடியாதுன்ட்டார். ஏங்க இது ஜனநாயக ரீதியான படுகொலைங்க. அது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம். மக்களால் ஒருத்தவங்க வந்து ஓட்டு போட்டு 1,07,00,000 பேர் போட்டுருக்குறாங்க, 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதை வேணான்ட்டு நான் நீங்கள் கொண்டு வந்து உட்கார பண்ணுறீங்க. அதை இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் அது ஆர்டிகலாக வந்திருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பதில் பின்னாடி பாஜக இருந்ததுங்கிறார். குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, மிகப்பெரிய குற்றச்சாட்டை தூக்கி போகிறாங்க. அதில் இணைய பகடைக்காயாக பயன்படுத்த பார்த்தாங்க, அதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் வந்தோன்றார். அப்போ இதெல்லாம் என்ன பேரம்? நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஒரு 108 தொகுதி வந்துட்டாங்க. ஓகே, நீங்கள் ஆட்சி அமைங்க. இந்த ஆட்சியை எப்படி நடத்துகிறோம் ஜனநாயக ரீதியாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு வலுவான எதிர்க்கட்சியை நாங்கள் கவுண்டர் கொடுப்போம். அதுக்கு பிறகு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துச்சு, அப்போ நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறதான ஒரு சரியான வழிமுறையாக இருக்கும்.
இவங்க அது ஆட்சி அமைச்சவொடனே முத நாளே வந்து 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்க, இவரை முதலமைச்சராக்குறாங்கிறாங்க. மாறி மாறி அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படுத்துச்சு. இப்போ பார்த்தா அதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் இந்த எம்எல்ஏக்கள் வாங்குறதுல முக்கிய பங்கு செந்தில் பாலாஜிக்கு தான் இருந்திருக்கா? செந்தில் பாலாஜி தொடர்புடையவர்களுக்கு தான் இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டு தாங்க அது. குற்றச்சாட்டு இவர் அதில் பின்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீ அவர் தரப்பு பேசின பிறகு தான் தெரியும் ஆதாரம் இருக்கா இல்லையா. எஃப்ஐஆர் அவரையும் சேர்த்துருக்குறாங்க, அவரையும் அவர் தம்பி அசோக்கையும் சேர்த்துருக்குறாங்க. அவர் தரப்பில் பேசப்பட்டால் தான் அது வந்து உண்மையா பொய்யா இல்லை என்னை பழி வாங்குறாங்க அப்படின்னு அவர் ஒரு வெர்ஷன் சொல்லுவார். அதுக்கு பிறகு தான் அது தெரியும். ஆனால் வந்து ஒரு 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 டீலிங் நடந்திருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அதனால தான் வந்து இத்தனை பேர் போகிறாங்க. ஏன்னா இவங்க சொன்னது 10 எம்எல்ஏ வாங்க போகிறாங்கங்கிறது வந்து கடந்த ஒரு 10 நாளாக ஓட்டிகிட்டு அந்த செய்தி. அவங்க சில பேர் பேர்லாம் கூட சொன்னாங்க. அப்போ இது நடந்திருக்கு. இப்போ நோக்கிய ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு. இந்த இளையராஜாங்கிற ஊத்தங்கரை எம்எல்ஏ தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு. என்னிடம் பேரை பேசினாங்க, நான் முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அப்போ இதெல்லாம் இனி இவர் வந்து உண்மை இல்லைன்னு இவர் பேசணும், கோர்ட்டில் நிரூபிக்கணும். ஆனால் இவங்கள்ட்ட எங்களுக்கு வலுவான ஆதாரம் இருக்குன்றாங்க இவங்க தரப்புலேருந்து. அது இனிமேல் தான் வெளியே வர ஆரம்பிக்கும். திமுக மேலே தாவேக்கா வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு ஊழல், ஒரே மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஊழல் தான். அதில் அமைச்சர்கள்னு எடுத்துக்கிட்டால் எல்லா அமைச்சர்கள் பேர் சொல்கிறாங்க. ஏவா வேலை சொல்கிறாங்க, இங்கிட்டு கேஎன்ஆர் சொல்கிறாங்க, இங்கிட்டு செந்தில் பாலாஜி சொல்கிறாங்க, இங்கிட்டு சிவசங்கரன் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் விடாமல் எல்லா அமைச்சரையும் தூக்குறாங்க. அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது நிரூபிக்க முடியுமா முதல்ல? இல்லை, அரசியல்வாதிகளுடைய ஊழல் வழக்குங்கிறது வந்து ஆண்டுகளாக போகும், பல ஆண்டுகள் போகும். இவங்க இருக்கும்பாங்க இல்லைம்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு போடக்கூடிய ஊழல் வழக்குகளில் சில உள்நோக்கமும் இருக்கும், அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு பழி வாங்குற நோக்கமாகவும் இருக்கும். சிலர் உண்மையிலேயே ஊழலும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து அவங்க நிரூபிக்கக்கூடிய இடத்துல கோர்ட் இருக்குது. ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு எப்போ போட்ட வழக்கு? 96 போட்ட வழக்கு. எப்போ தீர்ப்பு வந்துச்சு? 2016 வந்துச்சு. 20 வருஷம் நடந்துச்சு. அங்கே சென்னை கோர்ட்டில் நடந்து அப்புறம் வந்து பெங்களூர் கோர்ட்டுக்கு மாற்றி. ஆனால் இந்த வழக்குங்கிறது அரசியல் ரீதியாக அவங்கள முடக்கும், அவங்களை செயல்பட விடாமல் முடக்கிறதுக்கு தான் வழக்கு. அது திமுக ஆட்சி காலத்தையும் போட்டிருக்கிறாங்க, அதிமுக ஆட்சி காலத்தையும் போட்டிருக்காங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுக அமைச்சர்கள் இன்றைக்கி பல பேர் சேர்ந்துருக்காங்களே, அந்த வழக்குகளை வந்து சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணாங்க. தாவேகாவுக்கு போய் சேர்ந்தாங்க. தாவேகாவுக்கு போய் இன்றைக்கி சேர்ந்துருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேர் மீதும் திமுக ஆட்சி காலத்தில் போட்ட வழக்குகளும் பெண்டிங்கில் தானே கிடக்கு. அப்போ அவங்களும் டீலிங்கில் தான் இருந்திருக்காங்க. இப்போ தாவேகா புதுசு அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் விடாதீங்க, தோண்டி துருவு எடுத்து எல்லாத்தையும் வழக்கு போட்டுட்ருக்காங்க. ஓகே, அடுத்த அமைச்சர்கள்லாம் மாட்டுவாங்களா? ஏன்னா சிவசங்கரன் அவர்களையும் ஆஜராக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அமைச்சர் லிஸ்ட் இருக்கும்போது அடுத்தடுத்து மாட்டக்கூடிய கண்டிப்பாக எல்லாரும் மாட்டுவாங்க, எல்லாரும் மாட்டுவாங்க. ஏன்னா அதில் வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் வாங்கி தான் இருந்திருப்பாங்க. அதில் வந்து மாட்டத்தான் போகிறாங்க. அது யார் எந்த ரேஷியோவில் மாட்ட போகிறாங்க, எவ்வளோ பணம், ஏதோ ஆதாரத்தை விட்டு போயிருக்காங்களா, சில பேர் ஆதாரத்தை அழிச்சு விட்டு போயிருக்கிறாங்களாங்கிறதுலாம் இனி இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரியும். திமுகவுக்கு வந்து இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் வர வர அதுக்கு வந்து இருக்க இன்னும் பின்னடைவாயிட்டு இருக்கு. ஏன்னா தாவேக்கா சொன்னால் பரவாயில்ல, மாற்றுக்கு அவங்க கூட கூட்டணியில் இருந்த வைகோ சொல்லலை, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ லட்சம் லஞ்சம் வாங்கிச்சா இல்லையா திமுக அப்படின்னு கேட்குறாரு. சொந்த கூட்டணி கட்சிக்காரனே அடிக்கும்போது திமுகவில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ வரைக்கும் ஏன் சொல்லணும்னு கேட்குறாங்க. அதை அப்போல்லாம் நீங்கள் கூட்டணி இருக்கப்பெல்லாம் 5 வருஷம் இருந்தீங்களே, 5 வருஷம் இல்லை 7 வருஷம் இருந்தீங்களே. அதை நான் மறுக்கலை. ஆனால் அவங்க கூட்டணி தர்மத்திற்காக நான் வந்து பேசவில்லை, அது நான் கூட்டணி தர்மத்திற்காக அவர்கள் செய்ததால் பொறுத்து கொண்டிருந்தேன் அப்படின்ட்டாங்க. அரசியல்வாதி மாதிரி பல்ட்டி அடிக்கிறதுல உலகத்தில் யாருமே முடியாது. அப்போ இப்போ தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியல, கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஊழல் இங்கே கண்ணை மறைச்சிருச்சு. இன்றைக்கி வந்து பண்ணுறாங்க. ஆனால் அரசியல் ஒரு ஊழல் நடந்திருக்கு, அது மட்டும் அங்கே கூட இருக்க ஆட்களே வைக்க மாதிரியான ஆட்களே சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து இன்றைக்கி நாங்கள் இருக்கிறப்ப நான் வந்து கூட்டணி தர்மத்துக்காக பேசலை. இந்த கூட்டணி தர்மங்கிறது எல்லாருமே ஒரு கட்டத்தில் சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. எல்லா கட்சிகளுமே அது விதிவிலக்கே கிடையாது. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பாஜகவும் சரி, காங்கிரஸும் சரி, கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் பொறுத்துக்கிட்டோம், அவங்க செஞ்சதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், இப்போ நாங்கள் கூட்டணி தர்மத்துலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த அரசாங்கத்தில் போன அரசாங்கத்தில் நிறையா முறைகேடுகள் நடந்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் அணியில் இருந்தவர்களே வைக்கிறாங்க. வெளில வைக்க மாதிரியான ஆட்கள் வைக்கிறப்ப இது கண்டிப்பாக ஒரு பெரிய பின்னடைவை திமுகவுக்கு கொடுக்கும். தொடர்ந்து திமுகவை குத்தாதவர்களே இல்லை. அது ஒரு மீம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நீமாயா நீயும் குத்திட்டு போயா அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ திமுக மட்டும்தான் இருக்கா, இல்லை திமுகலேருந்து சில பேர் போகிற தயாராகிட்டாங்களா? இல்லை, திமுகவிலேருந்து யாரும் போக மாட்டாங்க. திமுகவிலேருந்து திமுக நிர்வாகிகள் யாரும் பெருசாக போக மாட்டாங்க. திமுக என்ன எடுக்க போகுது அடுத்த முடிவு? முதல் முறையாக ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இன்றைக்கி திமுக இருக்குது. அன்றைக்கி கலைஞர் இருந்தார், திமுகவை சமாளித்தார் 15 வருஷம் எதிர்க்கட்சியாக. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இது எப்படி சமாளிக்க போகிறாரு? கூட்டணிகள் வெளியில் போயிடுச்சு, அப்போ உள்கட்சிக்குள்ளே நிறையா
பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இது எப்படி சமாளித்து மீட்டெடுத்து கொண்டு வர போகிறாரு, அதிரடியான அரசியல் பண்ண போகிறாரா, இல்லை அமைதியாக இருக்க போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அடுத்து செய்யக்கூடிய முடிவுகளில் தான் இருக்குது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக நன்றி சார். நன்றி, வணக்கம்.